பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருடைய வாழ்க்கையுமே முக்கியமா மாற்றக்கூடிய பலன். குரு பகவானுடைய கிரக பயிற்சி பலன் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க வரார். வரக்கூடிய மே மாசம் 14ஆம் தேதி உங்க வாழ்க்கையில நிறைய விஷயத்தை மாற்றக்கூடிய அமைப்பாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பா மாறப்போகுது 12 ராசிக்கும். ஏன்னா இயற்கையில எது சுபகரம்? குரு பகவான் தாங்க. அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை. எத்தனை பேர் கோடி நன்மை அடைய போறாங்க? அதுக்கான ஒரு பலன் தான் இது. குரு சுக்ரன் ஜோதிட டிவிக்கு நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு அது மட்டும் இல்லாம நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த குரு பயிற்சி மே மாசம் 24ஆம் தேதி வரை, அடுத்து 2026 வரை இந்த குரு பயிற்சி கண்டிப்பா இருக்கும். இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார், இது கடைசி முட்டு வீடியோ பாருங்க. இதுல ஒரு வித்தியாசமான ஒரு பலன் கொடுக்குறேன். குரு பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு பலன், உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் குரு பகவான் எப்படிப்பட்ட இந்த ஒரு வருஷத்துல ராஜயோகத்தை கொடுக்க போறாரு, அதுக்கான ஒரு பலனும் இதுல கண்டிப்பா இருக்கு. வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களே, பொதுவாக மேச ராசி கால புருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேச ராசி. எதுலையுமே சரி, மேச ராசிக்காரங்க நீதியோடு நேர்மையோடு அறிவாற்றலோடு புத்திசாலி குணத்தோட இருப்பாங்க. மேசராசிக்காரர் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. மேசராசிக்காரர் தன்மானத்தோட இருப்பாங்க. அந்த மேசராசி பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க. நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பட பண்ணக்கூடிய ஒரே குணம் மேசராசியில இருக்கும். பயங்கரமான ஒரு திறமையாற்றல் மேசராசி. ஒரே ராசி மேஷம்தான். லட்சியம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரங்க. லட்சியத்தை அடையாம வெளியில வர மாட்டாங்க மேசராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி, குரு பார்த்தால் கோடி நன்மை. எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் குரு பயிற்சியை பத்தினா ஃபுல் வீடியோ இது. எல்லாருமே இந்த குரு பகவான் வந்தா அனைத்து பேரும் குரு பயிற்சியை பார்த்துட்டு ஜாதகத்தை நோட்டை எடுத்து பார்க்காத ஆளே இருக்க மாட்டாங்க. இந்த குரு பயிற்சி எனக்கு என்ன பண்ணும் அவங்க கேட்பாங்க. குரு பயிற்சி வரை இது எனக்கு வாழ்க்கையில மாறுமா? ஏன்னா இயற்கையில ஒரு சுப கிரகம் எதுனா குரு பகவான் தாங்க. அவர் பேரே என்ன சொல்லுவாங்க? தனக்காரகர். எந்த கிரகத்துக்கும் தனக்கார பேர் உண்டா? இவருக்கு மட்டும்தான் தனக்காரகர், புத்திரக்காரகர், பணத்துக்கு, இது எல்லாத்துக்குமே ஒரு மனிதனுடைய ஒழுக்கத்தை காட்டக்கூடிய காரகர் எல்லாமே குரு தான். நீங்க ஒரு வேலை கத்துக்கணும்னா உங்களுக்கு யாரு கத்துக் கொடுக்குறாங்க அவங்க உங்களுக்கு குரு தான். நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப நீங்க ஒரு வேலை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையை சொல்லி கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்குன்னா அவர் உங்களுக்கு குருவா தான் அவர் நீங்க பார்க்கணும். ஏன்னா குரு அருளையே திரு அருளையே எதுக்கு இல்லைன்னு சொல்லிருக்காங்க சொல்லுங்க. இதுதான் காரணம். ஒரு வேலை பண்றோம்னா குருவர்கள் இருந்தாதான் அந்த வேலையை பார்க்க முடியும். நல்ல பயங்கரமான ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணுவாங்க. நிறைய ஒரு பொறுமையான வேலையெல்லாம் பார்ப்பாங்க. கௌரவத்தோடு இருப்பாங்க. ஒரு கூட்டத்துக்கு தலைவர் பொறுப்பு போகணும்னா குரு பகவான் ஜாதகத்துல நல்லா இருக்கும். எல்லாரையும் வழி நடத்தி கொண்டு போனோம். நம்மளுடைய ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும். இப்ப இதுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் பாருங்க, இந்த குரு பகவான். பெரிய பெரிய கல்வி நிறுவனம் வச்சு நடத்தோம்னா குரு பகவான் இருந்தாலும் பண்ண முடியும். நீதிபதிகள், இந்த சர்ச்சில் முடிவு சொல்லுவாங்க, நீதிபதிகள் இது எல்லாமே குருவுடைய காரகர். பெருங்கொண்ட பணம் புழங்கக்கூடிய இடமே குரு தான். வட்டி தொழில் பண்ணா குரு வேணும், நகைக்கடை வைக்கணும்னா குரு வேணும். இவ்வளவுக்கும் காரகர் குரு. அப்ப மனிதனுக்கு குரு வந்தா என்னங்க, எல்லாமே லைஃப்ல எல்லாமே கிடைக்கும்னு அர்த்தம். அப்ப ஜாதகத்துல எல்லாருடைய ஜாதகத்திலையும் பாருங்க, குரு பகவான் எனக்கு நல்லவரா கெட்டவரா எல்லாரும் பார்த்துப்பாங்க. அவர் தான் ஒரு மனிதனுடைய கர்மாவை எடுக்கக்கூடிய அமைப்பு. எப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு தோஷமா இருந்தாலும் சரி, அந்த தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரே தகுதி குரு பகவானுக்கு மட்டும்தான் இருக்கு. வேற எந்த கிரகத்துக்குமே கிடையாது. அதனால இந்த பழமொழி, குரு பார்த்தால் கோடி நன்மை. இப்ப மேஷ ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு குரு வர போறார், குரு பார்க்குற இடம்லாம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது, அதுக்கான பதிவு தாங்க இது. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் குரு என்னென்ன கொடுக்க போறாரு, இதையும் நான் டீட்டெயிலா கொடுக்க போறேன்.
இதுல வித்தியாசமான ஒரு பலனை கொடுக்க போறேன் பாருங்க. குரு நிக்கக்கூடிய நட்சத்திரமும் உங்களுக்கு எப்படி உடம்புல வேலை செய்யும் அதுக்கான பதிவும் இதுல இருக்கு பாத்துங்க. ஏன்னா குரு பகவான் சூப்பரான யோகத்துல இங்கே வர்றாரு, 3ஆம் இடத்துக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு வர்றாரு. இதன் வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்தாரு, இப்போ 3ஆம் பாவத்துக்கு வர்றாரு பாருங்க. குரு பகவான் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுப்பார். 3ஆம் இடத்துக்கு வர்றதா நல்லதா, உங்களுக்கு கெட்டதா நல்லதா? ஒரு மனிதனுக்கு வெற்றி தானே 3ஆம் பாவம். இப்ப வர்றது நல்லது தானே, மேஷத்துக்கு வர்றது நல்லது தானே. எப்படிப்பட்ட முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி. முயற்சியை மட்டும், தைரியத்தை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க. மேச ராசிக்காரன் 7.5 சனி வந்துருச்சு, விரைய சனி வந்துச்சு, அவளை தூக்கி போடுங்க. 7.5 சனி வந்தா விரைய சனி வந்தான்னு எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு இறைவன் இருக்காரு. அப்புறம் யாரு? குரு உங்களை காப்பாத்துவாருங்க. உங்க லைஃப்ல குரு ஒரு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையை காப்பாத்துவார். ஏன்னா 2-3 மாசமா நிறைய பிரச்சனையை பார்த்துக்கிட்டுறாங்க மேசராசிக்கிறேன். எத்தனை பேர் மருத்துவ செலவு போனீங்க கேளுங்க. எத்தனை பேர் மனக்குழப்பத்துக்கு ஆளானீங்க கேளுங்க மேசராசிக்காரர்கள். ஒரு 3-4 மாசம் பாருங்க, ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் உங்கள்கிட்ட இருக்கா? இல்லை. குழந்தைகள் செலவு, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, ஒரு மனக்குழப்பம், மன தடுமாற்றம், வேலையில உத்தியோகத்துல மேல அதிகாரத்த பிரச்சனை. என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டாங்க. எதிரி, பகை, பிரச்சனை, வம்பு, வழக்கு, நிறைய தடைகள், திருமண தடை, தாமத தடை எல்லாமே பார்த்தாங்க. படிப்பு, கல்வி, ஒரு மந்த மனத்தன்மை எல்லாமே பார்த்தாங்க. வருமானம், பொருளாதாரம் சரியா இல்லையே, நல்ல ஒரு அனுகூலம் இல்லையே, 2 மாசம் 3 மாசம் அவங்களுக்கு சரியா கொடுக்கலையே. சுக்கிரன் வக்கரம் இங்க, அதனால இங்க வருமானம் சரியில்லை. வீடு கொடுத்தவரை இங்க பலம் இழந்துட்டாரு. அப்ப வருமான இன்கம் ஒரு 2-3 மாசமா சரியா அமையல, திருமண வாழ்க்கை சரியா அமையல, படிப்பு கல்வி சரியா அமையல, எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை பார்த்தாங்க. இனிமே எல்லாமே மாறும். மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சி உங்க வாழ்க்கையை மாற்றும். 15 பிறக்குது, உங்க வாழ்க்கை மாறுது. அப்ப நல்ல நேரம் எப்ப வருது? இனிமே வரப்போகுது. தைரியமா அடிங்க, நெத்தி அடி, ஒவ்வொரு அடியும். 2ஆம் இடத்துக்கு குரு 3ஆம் இடத்துக்கு போய் எங்க பார்ப்பாரு? இந்த வருஷமே நான் சொல்றேன், இந்த குரு பயிற்சி நிறைய பேருக்கு, மாணவ மாணவிகளுக்கு, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அதிக மதிப்பெண் எடுத்து பெரிய லெவலுக்கு வரக்கூடிய ஒரே ராசிக்காரர் யாருன்னா மேச ராசி தாங்க. நீங்க போலீஸுக்கு படிச்சாலும் சரி, இல்ல மருத்துவத்துக்கு படிச்சாலும் சரி, இல்ல எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு படிச்சாலும் சரி, இல்ல அக்கௌண்ட்ஸ் கணக்காளருக்கு படிச்சாலும் சரி, இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எது படிச்சாலும் சரி, எந்த ஒரு சப்ஜெக்ட் படித்தாலும் சரி, இல்ல வெளிநாட்டுல படிச்சாலும் சரி, வெளியூர்ல படிச்சாலும் சரி, படிப்பு கல்வியில நீங்க சாதிக்கக்கூடிய ஒரே ராசி மேச ராசி. அடிச்சு எழுதியே கொடுத்துருவீங்க. டைமிங் பக்கவா இருக்கும் மேசராசி. தைரியத்தை மட்டும் விடாதீங்க. படிப்பு கல்வியில பயங்கரமா சாதிக்கலாம். அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கலாம். ஆரம்பமே சூப்பரா இருக்கும். இந்த குரு பயிற்சி அரசாங்க வேலை எத்தனை வரும் மட்டும் பாருங்க மேசராசிக்காரங்க. சூப்பரான ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு. அரசியல், அரசாங்கம் ரெண்டுக்குமே நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை உத்தியோகம் கிடைக்கும். நல்ல ஒரு வேலை, சூப்பரான வேலை கிடைக்கும். அதுவும் ப்ரமோஷனான வேலை கிடைக்கும். 3ஆம் இடத்துல இருந்து அவர் 7ஆம் பார்வையா 9ஆம் இடத்தை பார்க்கறதா இங்க வேலை உத்தியோகம் தேடி வரப்போகுது. வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு ப்ரமோஷன் வரப்போகுது. ஆனா ஒரு இடம் மாற்றம் நீங்க பணத்துக்காண்டி, வருமானத்துக்காண்டி, வேலைக்காண்டி மாறிதான் ஆகணும். இது இந்த வருஷத்துல மாத்திங்க. இந்த குரு பயிற்சி மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் முன்னாடியே வரலாம், இல்ல பின்னாடியும் வரலாம். நீங்க எங்க வேலை பார்த்தாலும் சரி, வெளிநாட்டுல வேலை சரி, வேற கண்ட்ரி விட்டு கண்டிப்பா அதே வேலை உத்தியத்துல பிரச்சனை வரும். எங்க போய் கடன் நூல் கேட்டாலும் உடனே சாங்ஷன் ஆகும். பார்த்துக்கோங்க. பொருளாதார வருமானம் உங்களுக்கு குறையே இருக்காது. ஏன்னு சொல்லுங்க, மிருகஸ்ரீடம் திருவாதிரை நட்சத்திரம் போவாரு. உங்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு இருப்பார். உங்களுக்கு மேக்சிமம் இந்த வருஷத்துல பாருங்க, நல்ல ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வருமான இன்கம் பயங்கரமா இருக்கும். ராகுடைய நட்சத்திரத்துல போனா பெரிய அளவு சாதிப்பீங்க. பார்த்துங்க, வருமானம், இன்கம், நகை, பணம் எல்லாமே சேமிப்பு இருக்கும். வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். கடன் பிரச்சனை இருக்காது. எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வந்தாலும் உங்க பக்கம் சாதகம் வந்து அரசாங்கம் மூலம் தீர்ப்பு உங்க பக்கம் எழுதிடுவாங்க இந்த குரு பயிற்சியால. ஏன்னா குரு பகவான் 7ஆம் இடத்தை ஃபர்ஸ்ட் இந்த வழக்கு சார்ந்த பிரச்சனையை பார்க்கற, அடுத்து 11ஆம் இடத்தை எப்படிப்பட்ட வழக்கம் தான் உங்க பக்கம் லாபத்தை அமைச்சு கொடுத்துருவா. அப்ப கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது. திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் இந்த வருஷத்துல, காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே பாருங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நடந்தே தீரும். திருமண தடையே இல்லை. திருமண வாழ்க்கை ஆகாதவனருக்கும் ஆகும். 2வது திருமணம் சரி, முதல் திருமணம் சரி, இல்ல குழந்தை பாக்கியம் சரி, எல்லாமே அமையும். தந்தையோட சொத்துக்கள், தாயோட சொத்துக்கள், வெளிநாட்டுல வெளியூர்ல படிக்கணும், வேலை உத்தியோகம் கிடைக்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கும். பாருங்க, உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நீங்க மருத்துவ செலவு இனிமே குறைப்பீங்க, கவலையப்படாதீங்க. மெடிசன் எடுக்க மாட்டீங்க, நல்ல நிம்மதியா வாழ போறீங்க. தொழில் பண்றவங்க ஜாதகம் தசாபதி பதில் எல்லாரும் 7.5 சனி எல்லாரும் விரைய சனின்னு பயப்படாதீங்க. விரைய சனி வந்தாலும் உங்களுக்கு கெடுக்காது. ஏன்னா சனி பகவான் மேக்சிமம் ஏப்ரல் மாசம் 28ஆம் தேதி வரை பாருங்க புரட்டாதி நட்சத்திரம் போவார். அப்ப கெடுக்க மாட்டார். வேலை உத்தியோகம் இல்லாம தொழில் பண்ணக்கூடிய நபர் ஜாதகம் சனி பகவான் நல்லா இருந்தா தொழிலை ஸ்டார்ட் பண்ண நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பார். லாட்ரி யோகம் நிறைய பேர் கிடைக்கும். பெருங்கொண்ட பணம் 11 ராகனா வந்துட்டாருன்னா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு.
மேக்சிமம் அங்கே ஒரு 4 நாள் வந்துருவாரு. அடுத்து ராகுகேது பயிற்சி வந்துடும். குரு பயிற்சி முடிஞ்ச ஒரு 5 நாள்ல ராகுகேது பயிற்சி வருது. லாபத்துல ராகு வராரு. அப்ப வெளிநாட்டுல வெளியுள்ளவங்க லாட்டரி கொடுத்துட்டா கண்டிப்பா 100% அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போடுவாங்க. ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். வெளிநாடு வெளியூர்லையும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் நல்லா இருக்கும். மெயினா பாருங்க மேசராசிக்காரங்க போலீஸ், ராணுவம், மருத்துவர், நெருப்பு சந்த வேலை, இரும்பு சந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, இது எல்லா ஃபீல்டும் பாருங்க சூப்பரா இருக்கும். பாருங்க அரசாங்க எக்ஸாம் எழுதுவ மாணவ தைரியமா எழுதுங்க. யார் லக்னத்தோட சூரியன் இருக்கோ அவங்க எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அரசாங்க வேலை எழுதுங்க. அரசாங்கம் மூலம் உங்களுக்கு வெற்றி வரும். ஏன்னா அது படிப்பு கல்வி தான் உங்களுக்கு அதிகமா போக்கஸ் பண்ணுது. மாணவ மாணவிக்கு தான் ரொம்ப மேசராசிக்கு சூப்பரா இருக்குது. இந்த வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் எந்த ஒரு இழுவையான கேஸா இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு இடம் பிரச்சனை பூமி வழக்கா இருக்கட்டும், எல்லா வழக்குக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் குரு பகவான். யார் ஜாதல குரு பகவானுடைய திசாபுத்தி வந்தாலோ இல்ல குரு பூத்தி வந்தாவோ நிறைய பேருக்கு இந்த தடைகள் நீங்கும். பாருங்க இந்த வருஷத்துல சூப்பரா இருக்கும் இந்த குரு பயிற்சி. வெற்றில குரு உங்க பக்கம் தேடி வரும். நட்சத்திர பலன் அஸ்வினத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி சூப்பரா இருக்கும். வேலை, உத்தியோகம், வெளிநாடு வெளியூர், படிப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். அஸ்வினத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குருவால் ராஜயோகம் இருக்கு. சுபகாரியம், சுப செலவு, தொழில் மாற்றம், வேலை மாற்றம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நிறைய ஒரு மாற்றத்தை குரு பகவான் அள்ளி கொடுக்க போறார். அடுத்து பாருங்க அந்த பரணேசில பிறந்த ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும். இனிமேல் குடும்பத்துல வருமானம் இருக்கும். எந்த ஒரு தடையும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பாதிப்பே கொடுக்காதுங்க. கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும். பொருளாதாரத்துல பயங்கரமா சாதிப்பீங்க. ஏன்னா 7ஆம் இடத்தை பார்க்கலாம். கணவன் மனைவில ஒற்றுமை நல்லா இருக்கும். படிப்புகள் நல்லா இருக்கும். அரசாங்க வேலை நல்லா இருக்கும். வேலை தொழில் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் நிறைய ஒரு மாற்றத்தை நீங்க கண்டிப்பா இருப்பீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப நாகரீகமா இருப்பீங்க. எல்லாமே வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். அடுத்து கார்த்திகை பாருங்க நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இந்த குரு பயிற்சி பாருங்க உங்க வாழ்க்கையில பயங்கரமான வெற்றியை கொடுக்குது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, குழந்தை பாக்கிய சார்ந்த விஷயம், காதல் திருமணம், 2வது திருமணம், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சக்சஸா வரும். இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு வெற்றியை அள்ளி கொடுக்கும். வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி மேசராசியை பொறுத்தவரை உங்க தடைகள் நீங்கி வெற்றி அடையக்கூடிய குரு பயிற்சியாகவே அமைகிறது.